Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கில்லி போக்கிரி படங்களில் விஜய்க்கு வில்லனாக மிரட்டிய பிரகாஷ் ராஜின் அரசியல் கருத்துதான் நிஜத்திலும் முழுக்க முழுக்க விஜய்க்கு எதிரியாக அமைந்திருக்கிறது. தமிழ் சினிமாவில் தேர்ந்தெடுத்து படங்களில் நடித்து வரும் பிரகாஷ் ராஜ் அவ்வப்போது அரசியல் குறித்தும் கருத்து தெரிவிப்பது வழக்கம். இந்த நிலையில் சமீபத்தில் கன்னட சேனலுக்கு நடிகர் பிரகாஷ் ராஜ் அளித்த பேட்டிதான் தற்போது வைரலாகி வருகிறது. பேட்டியில் பல விஷயங்களை பேசியிருக்கும் நடிகர் பிரகாஷ் ராஜ் விஜயின் அரசியல் நகர்வு குறித்தும் கருத்து தெரிவித்துள்ளார். அண்ணன் சிரஞ்சீவி அரவணைப்பில் சினிமாவுக்கு வந்த பவன் கல்யாணும் தந்தை S.A. சந்திரசேகர் தயவில் உச்ச நட்சத்திர அந்தஸ்து பெற்ற விஜயும் ஒரே மாதிரிதான் என்ற நடிகர் பிரகாஷ் ராஜ் இருவருக்குமே அரசியல் புரிதலே இல்லை என ஓப்பனாக பேசியிருக்கிறார். தந்தை பெரியார், அம்பேத்கர், காமராஜர் போன்ற முக்கிய ஆளுமைகளை கொள்கை தலைவர்களாக விஜய் முன்னிறுத்தி கட்சியை கட்டமைத்து வரும் நிலையிலும் அவருக்கு அரசியல் புரிதலே இல்லை என நன்கு பழகிய ஒரு நடிகர் வெளிப்படையாக பேசுவது கவனிக்க வைத்திருக்கிறது. நடிகராக இருந்தாலும் பாஜக சித்தாந்தங்களுக்கு எதிராக தீவிரமாக குரல் கொடுக்கும் பிரகாஷ் ராஜ் விஜயுடன் தாம் இணைந்து நடித்த காலங்களில் எங்குமே அரசியல் குறித்து விஜய் பேசியதே கிடையாது என கூறியுள்ளார். மேலும் மக்கள் பிரச்சனைகளை பற்றியோ அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனை கொண்ட பார்வை விஜயிடம் சுத்தமாக இல்லை என்ற பிரகாஷ் ராஜ் சினிமா பிரபலம் காரணமாகவே அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள் என விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். ஆட்சியில் இருக்கும் கட்சி மீதான அதிருப்தி காரணமாக விஜய் போன்றவர்களுக்கு சிலர் ஓட்டு போடலாம் என்ற பிரகாஷ் ராஜ் போக போக தங்கள் பலத்தை கூட நிரூபிக்க முடியாமல் போராடும் நிலைதான் வரும் என விஜயை விளாசி எடுத்திருப்பது தவேக தொண்டர்களை கோபத்தில் ஆழ்த்தி உள்ளது. இன்னொரு பக்கம் விஜய் குறித்த பிரகாஷ் ராஜ் கருத்துக்கு விமர்சனமும் எழுந்திருக்கிறது. சமீப காலமாக திமுக சார்பு நிலையில் இருந்து வரும் பிரகாஷ் ராஜ் திமுக நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்பதை பார்க்க முடிகிறது. அரசியலுக்கு வந்த விஜயும் திமுகவை தான் தீவிரமாக எதிர்த்து வருகிறார் என்ற நிலையில் அந்த காழ்ப்புணர்ச்சியில் விமர்சனம் செய்கிறாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. கில்லி படத்தில் முத்துப்பாண்டி கோட்டையில் சரவணவேலு ஓட்டை போட்டது போல பிரகாஷ் ராஜின் கருத்து விஜயின் தாவேக்க என்ற கோட்டையில் கல்லெறி விமர்சனம் பட காரணமாக மாறியிருக்கிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.